இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். அதை 3 பகுதிகளாக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதாவது அவர்களுடைய பாவங்களை குறித்தும், 2வது பகுதியில் எத்தனையாய் பாவ அறிக்கை செய்கிற ஜனங்கள் எப்படி பாவ அறிக்கை செய்கிறார்கள் என்பதை குறித்தும், 3வது பகுதியாக மீட்பை குறித்தும் அவர் எழுதியிருக்கிறதை காண முடியும். 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் அந்த நாட்களிலும் இந்த நாட்களிலும் காணப்படுகிற பாவங்களை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் காண முடியும். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை பெற இயலாதபடிக்கு தேவ மக்களிடத்தில் காணப்படுகிற பாவங்களை குறித்து இந்த அதிகாரத்திலே அவர் பட்டியலிடுகிறதை நாம் பார்க்க முடியும். கடந்த அதிகாரத்திலும் புதிய பாவங்களாக 2 காரியங்களை அவர் சொன்னதை பார்த்தோம். இந்த காரியங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்துகின்றன என்று சொன்னார். ரட்சிக்க கூடாதபடிக்கு ஒரு நாளும் கர்த்தருடைய கை குறுகி போகலை. நீங்க செய்கிற ஜெபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகல. அவர் இருக்கிறவராகவே தான் இருக்கிறார். ஆனா உங்க அக்கிரமமும் உங்க பாவமும் தான் தேவனுக்கு நடுவாக ஒரு சுவர் போல எழும்பி விடுகிறது. அதனாலதான் அவர் உங்களுக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்குதுன்னு அவர் சொல்லுகிறார. கடந்த அதிகாரத்தில் பார்த்தோம், மாய்மாலமான ஒரு உபவாசத்தை செய்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். உபவாசம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்கிற நோக்கத்தையே மறந்து விட்டார்கள். ஒரு உபவாசத்தில் இருக்கிற ஒரு மனிதன் ஒரு தனிமையில அந்தரங்கத்தில் ஆண்டவருடைய அந்த தனி மனித அந்த உறவை அவரோடு கூட அவன் புதுப்பித்து கொள்ளும் பொழுது, அவன் அதை அதிகமாக்கி கொள்ளும் பொழுது, அவன் வெளியில வரும்பொழுது அவன் கனி கொடுக்கிறவனாக, இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமானவனாக, ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக ஆண்டவர் அவனை மாற்றுகிறதற்காக தேவனோடு கூட ஒரு நல்ல உறவை அவன் ஏற்படுத்துகிறான், மேற்கொள்ளுகிறான் என்கிற காரியத்தை பார்த்தோம். எப்படி இயேசு கிறிஸ்து 40 மாதங்கள் ஊழியம் செய்கிறதற்கு 40 நாட்கள் அந்த உபவாசத்தை மேற்கொண்டாரோ, சத்துருவானவன் அவரை சோதிக்க வந்த பொழுது மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார. அந்த வசனத்தினாலும் தேவ பிரசன்னத்தினாலும் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் வேதம் உபவாசம் என்று அங்கீகரிக்கிறதையும், ஓய்வு நாளை ஆசரிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த கட்டளை, சரீரத்தில் ஒரு நல்ல ஓய்வு எல்லா மனுஷனுக்கும் வேணும். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில புத்துணர்ச்சி பெறுகிறதற்கு அவன் ஓய்ந்திருக்க வேண்டும். உள்ளான மனிதனில் அவன் பலப்படுகிறதற்கு அவன் ஓய்ந்திருக்க வேண்டும் என்கிற காரியத்தையும், அதை செய்யாத காரியங்கள் பாவங்கள் என்று ஏசாயாவினால கடந்த அதிகாரத்தில் அவைகள் சொல்லி கொடுக்கப்பட்டன. இந்த அதிகாரத்திலையும் பாவமும் அக்கிரமும் நமக்கும் நமது தேவனுக்கும் நடுவே பிரிவினை சுவரை உண்டாக்குது. இந்த தடையினால தேவனுடைய தயவை நம்முடைய வாழ்க்கையில பெற முடியாதபடி, உதவிகளை பெற முடியாதபடி, பாதுகாப்பை பெற முடியாதபடி, ரட்சிப்பை பெற முடியாதபடி நம்ம மாறிவிடுகிறோம். இவற்றால நம்முடைய ஜெபங்களுக்கு கூட பதில் கிடைப்பதில்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சங்கீதம் 66:18 இப்படியாய் சொல்லுகிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று சொல்லி. என் இருதயத்திலேயே அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னு சொன்னாலே அவர் எனக்கு, என்னுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்க மாட்டார் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு வாழ்க்கை முறையும் தேவ பக்தியும் பின்னி பிணைந்தவை என்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல நம்ம உருவாக்கணும். சரீர பிரகாரமான வாழ்க்கை வேறு, ஆவிக்குரிய வாழ்க்கை வேறுன்னு பிரித்து நம்ம பார்க்காதபடி, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அந்த ஓய்வு நாளில் நம்ம பெறுகிற புத்துணர்ச்சியினால, பெறுகிற பலத்தினால மற்ற 6 நாட்களும் சமுதாயத்தில் நம்ம ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக வாழும்படியாகத்தான் தேவன் நம்மை உண்டாக்கினவர் விரும்புகிறார்.
ஆகவே வாழ்க்கை முறையையும் தேவ பக்தியையும் ரெண்டும் பின்னி பிணைந்ததாக நம்ம நினைக்கணும். இதை தெளிவாக விளக்கும்படியாகத்தான் பல நேரங்களில் தேவன் நமது வாழ்வில் செயல்பட இடையூறாக இந்த பாவங்கள் இருக்கின்றன. அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்படுகிறதற்கு நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் தான் தடையாக இருக்குது. தேவன் நம்மை விட்டு தூரம் ஒரு நாளும் போகிறதில்லை, நம்ம தான் தேவனை விட்டு தூரம் போகிறோம் அப்படிங்கிற காரியத்தை தான் இந்த அதிகாரத்தில் ஏசாயா விளக்குகிறார். 3ஆம் வசனத்தில் உங்கள் கைகள் இரத்தத்தால் விரல்கள் அக்கிரமத்தினால கரை பெற்றிருக்குதுன்னு சொல்கிறாரு. அது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கொடுமைக்காரர்களாக காணப்படுகிறோம் என்கிற காரியத்தை பாவத்தை குறித்து சொல்லுகிறார். அதே அதிக வசனத்தில் பொய் உதடுகள் நமக்கு இருக்குது, பொய்யை பேசுகிறோம், பொய்க்காரங்களாக இருக்கிறோம், நியாயக்கேடு செய்கிறோம், நாவும் நியாயக்கேட்ட வசனிக்குது, நியாயக்கேடுகளை செய்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம் என்கிற பாவத்தை சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தில் நம்ம நீதியை தேடலை, வழக்காடுதல் சத்தியத்தின்படி இல்லை. 8ஆம் வசனத்திலையும் சத்தியத்தை திரிக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம் என்கிற பாவத்தையும் சொல்லுகிறார். 4ஆம் வசனம் 7ஆம் வசனங்கள் எல்லாம் தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள், பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற காரியங்கள். மனிதர்கள் எப்போதுமே தீய திட்டங்களை போட்டு தீய நினைவுகளில் வாழ்ந்து அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கேடான எண்ணமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்கிற காரியத்தையும் இங்கே அவர் ஏசாயா குறிப்பிடுகிறார். 5ஆம் வசனத்தில் பிறரிடத்துல தீமை பரவுகிறதற்கும் நம்ம காரணமாக இருக்கிறோம். அதுக்கு அருமையாக கட்டுவிரியனை சொல்லுகிறார். கட்டுவிரியனுடைய முட்டைகளை அடைகாத்து சிலந்தியினுடைய நெசவுகளை நெய்கிறார்கள். அப்படின்னா அவைகளின் முட்டைகளை சாப்பிட்றவன் சாவான். கட்டுவிரியன் முட்டை, கோழி முட்டையை சாப்பிடலாம், ஆனால் கட்டுவிரியனுடைய முட்டையை பொறிச்சு சாப்பிட்றவன் அவன் சாவான். அவைகள் நெருக்கப்பட்ட அந்த நேரத்தில் அதனால அதிலிருந்து விரியன் புறப்படும், விரியன் பாம்பு குட்டி உள்ளிருந்து புறப்பட்டு வந்துடும். அப்படி அவர்கள் தீமை பரவுகிறதற்கு, மற்றவர்களை தீமையினால நிரப்புகிறதற்கு அவர்கள் காரணிகளாக இருக்கிறார்கள் என்கிறதை சொல்லுகிறார். அதே போல சிலந்தி வலையை குறித்து அவர் சொல்லுகிறார். அது பின்னுகிற நெசவுகள் வஸ்திரத்துக்கு, அது வஸ்திரம் செய்கிறதற்கு அது ஏற்றவைகள் அல்லன்னு சொல்றாரு. அவை பின்னுகிற நெசவுகள். யோபு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்துல அவனுடைய வீண் எண்ணம் அற்றுப்போய், அதாவது இந்த தீய எண்ணங்களை, தீய நினைவுகளோடு கூட வாழ்கிறவர்களுடைய எண்ணங்கள் அற்றுப்போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்து பூச்சி வீடு போல இருக்கும். ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது, அதை பிடித்தால் அது நிற்காது. அவர்கள் கிரியைகள் அப்படிதான் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார். அக்கிரம கிரியைகள், தீய எண்ணங்கள், தீமை பரவுகிறதற்கு காரணமாக இருக்கிற காரியங்களை செய்கிறதை ஆண்டவர் இந்த இடத்துல ஏசாயாவின் மூலமாக பாவம் என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே கொடுமை நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அதே போல கொலை, அதே போல பொய், அதே போல நியாயக்கேடுகள், அதே போல நியாயமில்லாம வழக்காடுதல்கள், அதே போல நீதியற்ற தன்மைகள், சத்தியத்தை திரித்து பேசுகிற காரியங்கள், தீய திட்டங்கள், தீய நினைவுகள், பிறரிடம் தீமை பரவி போகிறதற்கு காரணமாக இருக்கக்கூடிய காரியங்கள் போன்ற பாவங்களை வைத்துக்கொண்டு தேவனிடம் நம்ம நெருங்கவே முடியாது என்பதைத்தான் இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். எனவே இவற்றை எல்லாவற்றையும் களைந்துவிட்டு வருவோரைத்தான் தேவன் ஆசீர்வதிப்பதற்கு அவளோட காத்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு நற்செய்தியையும் ஏசாயா சொல்லுகிறார். இந்த பாவங்களை நம்மை விட்டு களைந்து விட்டு ஆண்டவரோடு கூட அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நமக்காக இன்றைக்கு சிந்தப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டவர்களாக, சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, தூய்மையாக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறவர்களாக அவரிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை வாஞ்சித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய கரங்களினால ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே.
ஏசையா ஏசையா ஏசையா